ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் அப்படிங்கிற ஒரு ஏட்ரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது அட்டன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து $1 தேவைப்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸும் கொஞ்சம் போகும். ஸோ நீங்கள் வந்து சொலனாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $1.5 ஒர்த்துள்ள சொலனா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேண்டம் வாலெட்டில் வந்து சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சென்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து இந்த இடத்துல ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா டைரக்ஷன் சிம்பிள் மாதிரி. ஸோ அதை வந்து ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரிப்புன்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரிப்புன்னு கூட சர்ச் பண்ண தேவையில்ல, ஃபஸ்ட்டே மேலே இந்த இடத்துலேயே வந்துடும். இருங்க, இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா ட்ரிப்புன்னு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேலெட் வந்து கனெக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் வேலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் மெயில் வந்து கேட்கும். ஓகேங்களா, நீங்கள் அந்த இடத்துல மெயிலும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கனால எனக்கு மெயில் கேட்காது. ஸோ நான் வேலெட் வந்து கனெக்ட் பண்ணி உள்ளே வந்துக்கிறேன். உள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தண்ணி சொட்டுற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, ஒரு ட்ராப் மாரி. ஸோ நீங்கள் அதை வந்து ஒருத்தர கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பர்ச்சேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல $1 இருக்குது பார்த்தீங்களா. இந்த $1 வந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ட்ராப்லெட்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்லெட்ஸ். ஓகேங்களா, என்கிட்ட வந்து 118 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த ட்ராப்லெட்ஸ். ஸோ நீங்கள் வந்து $1 ஒர்த்து வாங்கிக்கோங்க. இந்த இடத்துல செக் அவுட்டுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணிட்டு உங்களோட அந்த ஃபேண்டம் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பை கொடுத்தீங்கன்னா ஃபீஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த $1 வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்லெட்ஸ் வந்து பை ஆயிரும். ஸோ நம்ம பை பண்ணதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இருங்க. ஓகே, பை பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்வளோ பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாரி நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நம்மளுக்கு என்ன வந்து கணக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்திங்களா அந்த ட்ராப்லெட்ஸ் பக்கத்தில். ஸோ இது வந்து XP. ஓகேங்களா, இந்த XP தான் நம்மளுக்கு வந்து கவுண்ட்டே இந்த ஏர்ட்ராப்க்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்ததும் பார்த்திங்கன்னா அந்த அயன் அப்படிங்கிறதுல இருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 0 XP வச்சுருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அயன் அப்படிங்கிறதுல இருப்பீங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் 400 XP வந்து தொட்டுட்டிங்கன்னா பிரான்ஸ் லெவல் வரும். அப்படியே நீங்கள் இந்தமாரி ஒரு மாதிரி லீக் மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் அந்த பிளாட்டினம் வந்து ரீச் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒழுங்காக பண்ண தெரில. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தமிழ் வீடியோ யாரும் போடல. நான் ஹிந்தி வீடியோ பார்த்து எனக்கு பண்ண தெரியாமல் நான் $6 செலவு பண்ணி பிளாட்டினம் வந்தேன். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஈஸி. நான் வந்து $1 தான் ஸ்பெண்ட் பண்ணேன். நான் இப்போ கரண்ட்டாக கோல்டில் இருக்கேன். இன்னொரு 200 XP கிட்டத்தட்ட வந்தாலே நான் பிளாட்டினம் ரீச் ஆயிடுவேன். இப்போ நீங்கள் பிளாட்டினம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 6x மல்டிப்ளையர் வரும். அது எதுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் திரும்ப அந்த ட்ராப்லெட்டை தொட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளைம்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல 5 ஹவர்ஸ் இருக்கா. ஒரு 6 ஹவர்ஸ்க்கும் வந்து நீங்கள் ட்ராப்லெட்ஸ் வந்து கிளைம் பண்ணணும். இப்போ நீங்கள் கிளைம் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீல் மாதிரி சுற்றும். அந்த வீலில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 10 மினிமம் 5 ஓகேங்களா அந்த ட்ராப்லெட்ஸ் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு 5 ட்ராப்லெட் ஓகேங்களா மினிமமாக வச்சுக்கோங்க. 5 ட்ராப்லெட் கிடைக்கிது அப்படின்னா இப்போ நீங்கள் பிளாட்டினமில் இருந்தீங்கன்னா 6x மல்டிப்ளையர் இருந்ததா அந்த 5 × 6 போட்டிங்கன்னா 30 ட்ராப்லெட் வந்து தருவாங்க. இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரத்துக்கு ஒருத்தர வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அது மூலமாக உங்களுக்கு ட்ராப்லெட் வந்து ஏறிட்டே இருக்கும். நீங்கள் எந்த லீகில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாரி மல்டிப்ளையர் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ட்ராப்லெட்டு அப்புறம் அந்த எப்படி வந்து கிளைம் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் இந்தமாரி வந்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு நிறையா க்ரியேட்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க எல்லோரும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நிறைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து கம்மியான ட்ராப்லெட்ஸில் நீங்கள் XP கெயின் பண்ணலாம். இப்போ நீங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிங்க பார்த்தீங்களா, அவங்களோட இது வந்து இந்த இடத்துல போயிட்டுருக்கும், அவங்களோட ப்ரொஃபைல்லாம். இப்போ இவரை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது என்னென்னா இருங்க, இவர் வந்து பார்த்திங்கன்னா 12,000 பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த தேங்க்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னா இப்போ நம்ம ட்ராப்லெட்ஸ் வந்து நான் 118 வச்சுருக்கேனா இந்த இடத்துல இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1200 ட்ராப்லெட்ஸ் வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க கிஃப்ட் மாதிரி. ஓகேங்களா, நான் தேங்க்ஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த இடத்துல 50ன்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல நான் 1ன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன்னா இப்போ நான் ஒரு ட்ராப்லெட் வந்து அவருக்கு அனுப்பிட்டேன். இப்போ ஏன் இதை நான் அவருக்கு அனுப்பினேன் அப்படின்னா இந்த இடத்துல அவர் பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல செக்யூர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமனான ஒரு NFT. இது வந்து எந்த ஒரு ஒர்த்தும் இருக்காது. இது காமன், எல்லாருக்குமே ஃப்ரீ தான் இது. இப்போ இது வந்து நீங்கள் செக்யூர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ட்ராப்லெட் குறையும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு XP வரும். ஓகேங்களா, நீங்கள் இந்த காமனுக்கு எவ்வளோ ஒர்த்து இருக்கோ அதுக்கேற்ற XP வரும். பட் ஆனால் நமக்கு அது தேவையில்லை. ஸோ நான் அதுதான் அந்த தப்பு பண்ணிட்டேன். நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காமன் NFT வந்து மின்ட் பண்ணி தொலைஞ்சிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுமாரி நீங்கள் ஃபாலோ பண்ண இந்தமாரி நிறைய ஐடி வந்துடும் உங்களுக்கு கீழே லீடர் போர்டில் வரும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல அபவுட் 1 ஹவர் அப்படின்னு இருக்கா. இது என்ன அர்த்தம்னா இன்னும் 1 ஹவரில் இந்த ஐடியில் வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கால்குலேட்டர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒருத்தர் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா
அல்டிமேட் டாப் 1 டாப் 2 டாப் 3 இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் இந்த இடத்துல வாங்க. இந்த இடத்துல இப்போ ரேங்க் ரேருன்னு இருக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் என்எஃப்டிங்கிறது வந்து ஃப்ரீ. ஓகேங்களா, இது வந்து ரேர் என்எஃப்டி, இது லெஜெண்டரி என்எஃப்டி, இது அல்டிமேட் என்எஃப்டி. ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்பி வந்து நமக்கு தரும். ஓகேங்களா, இதில் இப்போ டாப் 50 75 100ன்னு இருக்கா. இப்போது அந்த தேங்க்ஸ்ன்னு நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, நான் உனக்கு காமிச்சல, அந்தமாரி தேங்க்ஸில் டாப் 100 பீப்புள் யார் இவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் கொடுத்துருக்கோமோ அவங்களுக்கு வந்து ஒரு ரேர் வரும். ஓகேங்களா, அடுத்து டாப் 75 அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ரேர் வரும். ஓகேங்களா, இந்த 100லேயும் வரும், இந்த 75ல் இருக்கிறனால அது 2 ரேர் வரும். இதே நீங்கள் டாப் 50ல் இருந்தீங்கன்னா 3 ரேர் வரும். ஓகேங்களா, புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதே நீங்கள் டாப் 30ல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஜெண்டரி 3 ரேர் வரும். இந்தமாரி நீங்கள் லெவல் அதிகமாக போக போக உங்களுக்கு வந்து என்எஃப்டி வரும். இது வந்து எல்லாருக்கும் ஒரே இது கிடையாது, ஒருத்தர் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல இப்போ நான் ரேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 40 நம்ம இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இது எப்படி போகிறதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ரேங்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் நான் கரண்ட் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 45. ஓகேங்களா, இப்போ நான் 30க்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 30 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா, சாரி இருங்க, ஓகே, இப்போனா எனக்கு வந்து இன்னும் 26 ட்ராப்லெட்ஸ் வந்து நான் இவனுக்கு சென்ட் பண்ணேன்னா என்னோடய ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 30க்கு வந்துடும். ஓகேங்களா, புரிஞ்சுதா? அந்தமாரி தான் நம்ம வந்து இதை பற்றி நம்ம ரேங்க் வந்து புஷ் பண்ணணும். இப்போ நான் வந்து 45ல் இருக்கேன், எனக்கு 3 ரேர் வரும். ஸோ இது மூலமாக வந்து நாங்கள் மின் பண்ணுறப்ப எனக்கு வந்து அதிக எக்ஸ்பி வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் எப்படி பண்ணணுன்னு பாருங்களேன். இந்த இடத்துல 1 ஹவர்ன்னு இருக்கா, இப்போ நான் கீழே போனேன்னா எனக்கு இங்கே 3 டேஸ்ன்னு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ ஒருத்தனோட ஸ்னாப்ஷாட் இந்த 1 ஹவருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்ஷாட். ஓகேங்களா, அந்த டைமுக்கு அப்புறம் நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து என்எஃப்டி வந்து கிடைக்கும். இப்போ இது வந்து 1 ஹவர், இதுவும் 1 ஹவரா. இப்போ இது இப்போ நான் வந்து 45 ரேங்க்கில் இருக்கேன். இப்போ இது 10 நிமிஷங்கிறப்ப என்னை புஷ் பண்ணிடுவாங்க, வெளில புஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்லெட்ஸ் அப்போ தான் வந்து இறக்குவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்லேயே நீங்கள் இங்கே இறக்கிட்டிங்கன்னா உங்கள் ரேங்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணுறவங்க வந்து ஈஸியாக உள்ளே போட்டு நம்ம ரேங்க்கை வந்து பின்னாடி தள்ளிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து எண்ட் ஹவர் அந்த டைமுக்குள்ளே போய் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 40. இப்போ வந்து நீங்கள் டாப் 40 ரேங்க்கில் இருந்தீங்கன்னா ஒரு ரேர் கிடைக்கும். ஓகேங்களா, என்னோடய கரண்ட்டு ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 29. ஸோ அந்தமாரி தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ரேங்க் வந்து இதில் போடணும். இதில் வந்து 3 மணி நேரம் இருக்கா, இதில் நான் இன்னும் ஒரு ட்ராப்லெட் கூட போடல. ஸோ நம்ம இதை வந்து ஒருத்தர பார்ப்போம். இதில் வந்து ரேர், ஓகே, டாப் 50ல் இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து ரேர் தருவாங்க. 50னா இப்போ 50 கரெக்டாக போயிடணும்னு நினைக்காதீங்க, ஒரு 40க்கு போய்க்கோங்க. 50, ஓகே, நம்மகிட்ட இருக்கிறதே 118 தான். 51 கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ அதை விட்டுருங்க. இதே இங்கே ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், இவருக்கு போனோன்னா டாப் 100ல் இருந்தால், ஓகே, டாப் 100ல் இருந்தால் நம்மளுக்கு 3 ரேர் தருவார். ஸோ நம்ம இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 ரேங்க். ஓகே, 2 ட்ராப்லெட் இருந்தாலே போதும் மாட்டுக்கு. ஓகே, இப்போ நான் இவருக்கு 2 ட்ராப்லெட் தான் போட்டிருக்கேன். ஆனால் 51வது ரேங்க்கில் இருக்கேன். டாப் 100 வரையும் எனக்கு வந்து 3 ரேர் என்எஃப்டி கிடைக்கும். இன்னும் 6 மணி நேரம் இருக்குது. நான் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் இருக்கிறப்ப செக் பண்ணுவேன் என்னோடய ரேங்க் வந்து எவ்வளோ இருக்குன்னு. ஏன்னா நமக்கு மினிமமாக சென்ட் பண்ணது 2 ட்ராப்லெட் தான். ஆனால் இங்கெல்லாம் வந்து பாருங்கள், நான் இதில் வந்து 45வது ரேங்க் வர்றதுக்கு 52 சென்ட் பண்ணியிருக்கேன். அதே இதில் பார்த்திங்கன்னா நான் 2 தான் சென்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் திரும்ப ஒருத்தர் ஃபைனலாக செக் பண்ணுவேன். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேங்க் 100க்கு மேலே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 இல்லை 15 ட்ராப்லெட் வந்து போட்டு நம்ம திரும்ப வந்து 100க்குள்ளே வந்துடலாம். சரிங்களா, இந்தமாரி பண்ணுறதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 3 பார் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு, டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மை கலெக்டபிள்ஸ் அப்படின்னு இருக்கா, அதுக்குள்ளே வந்துக்கோங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக்யூர் பண்ண வேண்டிய என்எஃப்டி அப்படிலாம் இருக்கும். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா காமன். இதை வந்து நீங்கள் ஒரு செக்யூர் பண்ணுறப்ப உங்களுக்கு 10 ட்ராப்லெட் போகும். ஸோ அந்தமாரி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் செலவு பண்ணுற அந்த 10 ட்ராப்லெட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு தட்டை போய்ட்டு தேங்க்ஸில் சென்ட் பண்ணி அது மூலமாக ரேர் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல ஃபில்டர் இருக்கா, அந்த ஃபில்டர் தொட்டு ரேர் கொடுத்துக்கோங்க, அப்ளை கொடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து ரேர் எதுவும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் செக்யூர் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நான் ஃபைனலாக வந்து செக்யூர் பண்ணது எல்லாமே ரேர் தான். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரேர் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ செக்யூர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாரி நம்மளுக்கு எக்ஸ்பி வந்து ஸ்பீடாக ஆட் ஆகும். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி இந்த ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திரும்ப ரெஃப்ரெஷ் ஆகி ஃபஸ்ட்லேருந்து வரும். இப்போ நான் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினமில் இருந்தேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு 1 மந்த்துக்கு எனக்கு 6x மல்டிப்ளையர் இருக்கும். இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்டில் இருக்கேன். கண்டிப்பாக திரும்ப நான் நாளைக்கே போயிடுவேன். நாளைக்கு இல்லை, இன்றைக்கி ஈவினிங் கூட நான் பார்த்திங்கன்னா பிளாட்டினம் போயிடுவேன்.
போனதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது திரும்ப வந்து எனக்கு January 28 வந்து இப்போ 6x மல்டிப்ளையர் போயிடும். அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டில் இப்போ நான் கோல்டில் இருக்கேன்னா அந்த டைமில் நான் திரும்ப இதுக்கு வந்து கோல்டில் இருக்கேன்னா எனக்கு வந்து 4x மல்டிப்ளையராக இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 1 மந்த்துக்கு எனக்கு 4x மல்டிப்ளையர் இருக்கும். புரியுதுங்களா? அந்தமாரி தான் நம்ம எவ்வளோ எக்ஸ்பி வந்து எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு மல்டிப்ளையர் கிடைக்கும். அப்புறம் ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேங்க்கு அந்த லீக் இருக்குது பார்த்திங்களா, கோல்டு பிளாட்டினம், அதை வந்து இறக்கி விட்ருவாங்க. நம்ம திரும்ப வந்து ஏற்றிக்கிட்டே இருக்கணும். நான் சொன்ன முறையில் நீங்கள் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து $1 இன்வெஸ்ட்மெண்ட் போதும். அதேமாரி கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் வந்து யார் இவருன்னு நினைக்கிறேன், இவரோட ரேங்க்கில் நான் வர்றதுக்கு எனக்கு 50 ட்ராப்லெட் தேவைப்பட்டது. பட் ஆனால் நான் பண்ணலை. ஆனால் இந்த இடத்துல நான் 50 போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல 3 ரேர் கிடைக்கிது, அந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு ரேர் தான் கிடைக்கிது. ஸோ பார்த்து பண்ணுங்கள். அப்புறம் இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து மினிமமாக 50 ட்ராப்லெட் கொடுத்தாலே நமக்கு வந்து ஒரு NFT ரேர் NFT தந்துடுவார். ஏன் இவருக்கு மட்டும் நான் 50 கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இவர் வந்து கொடுக்குற அந்த ரேர் NFT நான் வந்து செக்யூர் பண்ணேன்னா எனக்கு 400 XP கிடைக்கும். ஸோ ரொம்பவே ஒர்த்து. ஓகேங்களா? அதனால் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்களும் பார்த்து பண்ணிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் ரொம்பவே லென்த்தாக தான் போகும். பட் ஆனால் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா அந்த ட்ரிப்புங்கிறது வந்து ஒரு பெரிய லெவலில் வரப்போகுது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மாதத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. நான் லாஸ்ட் மந்த்து தான் ஆரம்பித்தேன். லாஸ்ட் மந்த்னால் December 25 ஆரம்பித்தேன். 5 நாள் தான் ஃபுல்லாக இருக்கிற $6 இன்வெஸ்ட் பண்ணி நான் பிளாட்டினம் ரீச் ஆகணும்னு ஃபுல்லாக புஷ் பண்ணி ரீச் ஆகிட்டேன். அப்புறம் தான் தெரியுது ஈஸியாகவே போகலான்னு. ஸோ நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டேன். பார்த்து பண்ணுங்கள். ஓகேங்களா? $1 இன்வெஸ்ட்மெண்ட் வேறும். ஆனால் நீங்கள் சென்ட் பண்ணுறப்போ $1.5 சென்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபீஸும் எடுத்துக்கிட்டு கரெக்டாக உங்களுக்கு பை ஆயிரும். ஓகேங்களா? சரி, பார்த்து பண்ணுங்கள்.